ரைட். நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன படிச்சிருந்தோம் என்று சொன்னா, வதிவிட அந்தஸ்து சம்பந்தமாக என்ன செஞ்சிருந்தோம் நாம படிச்சிருந்தோம். ரெசிடென்ட் ரூல் சம்பந்தமாக என்ன செஞ்சிருந்தோம் நாம படிச்சிருந்தோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு தனிநபர் இலங்கையில் 183 நாட்கள் அல்லது அதைவிட அதிகமான நாட்கள் அவர் பௌதீக ரீதியாக தங்கியிருந்தார் என்று சொன்னால் அவரை வதிவுள்ளவர் என்று சொல்லியும், அதைவிட குறைவான நாட்கள் அவர் இலங்கையில் இருந்திருந்தார் என்று சொன்னார் அவரை நாம் என்ன செஞ்சிருந்தோம், நான் ரெசிடென்ட் வதிவற்றவர் என்று சொல்லியும் பார்த்திருந்தோம். இவர்களுக்கான ரூல்ஸும் என்ன செஞ்சிருந்தோம், இவர்களுக்கான சட்டங்கள் என்ன, இவர்கள் எந்த வருமானத்துக்கு வரி செலுத்த வேண்டும் என்ற விடயங்கள் தொடர்பாக நாம் என்ன செஞ்சிருந்தோம், கடந்த 2 வகுப்புகளை என்ன செஞ்சிருந்தோம் நாம படிச்சிருந்தோம். ரைட். இன்னைக்கு நாம ஆரம்பிக்க போற பாடம் தான் தனிநபர் வருமான வரி கணிப்பீடு. தனிநபர் வருமான வரி கணிப்பீடு. ரைட். நான் பாடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த தனிநபர் வருமான வரி கணிப்பீடு உங்களுக்கு 25 புள்ளிகளுக்கு என்ன செய்யும், எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு வினாவாக காணப்படும். ரைட். நான் பைலட் பேப்பர் ஓபன் பண்ணி காட்டுறேன். 25 மார்க்ஸுக்கு என்ன செய்வாங்க, உங்களுக்கு இதுல கேள்விகள் வரும். அதாவது ஒரு தனிநபர் என்ற யார், நீங்க தான். இப்ப சசிவரன், குமார், பிரமேஷ், தனுஷா இருக்கிற மாதிரி என்ன, ஒவ்வொரு தனிநபர்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய சகலரும் தனிநபர்கள் தான். தனி உடைமை இல்ல, தனி நபர்கள் என்று சொல்லுவோம், இண்டிவிஜுவல்ஸ் என்று சொல்லுவோம். ரைட். இவங்க அனைவரும் என்ன செய்யணும் சொன்னா, இலங்கை அரசாங்கத்துக்கு என்ன செய்யணும், வரி செலுத்துறதுக்கு கடப்பாடுடையவர்களாக காணப்படுவார்கள். ரைட். இந்த நபர்களுக்கு எவ்வாறு வரி செலுத்துவது என்பது தொடர்பாக நாம் என்ன செய்ய போறோம், நாம படிக்க போறோம். இது எக்ஸாம் பர்பஸுக்காக வேண்டி மட்டுமில்ல பிள்ளைகள், இது நடைமுறையில் இருக்கிற விடயம். நீங்க எவ்வாறு ஒரு மோட்டார் பைக் டிரைவ் பண்றதுக்கு லைசன்ஸ் எடுப்பீங்களோ, அதே போல அரசாங்கத்தால கேட்கப்படுகின்ற தகவல்களை எழுதி நீங்க சமர்ப்பிப்பீங்களோ, அதே போல உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தால என்ன செய்வாங்க என்று சொன்னா, 18 வயதுக்கு மேற்பட்ட சகலரிடமிருந்து என்ன செய்யப்படும், தகவல்கள் கோரப்படும். அவ்வாறு கோரப்பட்டால் நீங்க என்ன செய்யணும், இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும், அதுக்குரிய தகவல்களை நீங்க வழங்கணும். அவ்வாறு வழங்குறேன் என்று சொன்னா, டெக்ஸ்ட் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்யலாம், அதை நீங்க சொந்தமாக ஃபில் பண்ணலாம். எல்லாராலையும் என்ன செய்யலாம், ஃபில் பண்ண முடியாது. இதைத்தான் சில ஆடிட் ஃபர்ம்ஸ் என்ன செய்யறாங்க, டெக்ஸ் கன்சல்டன்சி என்ற பெயர்ல என்ன செய்யறாங்க, செய்து கொண்டிருக்காங்க. ரைட். அவங்களுக்கு வரி செலுத்த தெரியாதவர்களுக்கு வரியை செலுத்தி கொடுக்கிறது, அவங்களுக்குரிய அக்கௌண்ட்ஸ் வருமான கூற்று 5 வகைகளை தயாரிச்சு வழங்குறது, அவங்களுக்குரிய இன்கம் டேக்ஸுக்குரிய பர்பஸுக்குரிய கணக்குகள் என்ன செய்யறது, தயாரிக்கிறது, ரிட்டர்ன் சப்மிட் பண்றது, விபரத்திரட்டை சமர்ப்பிக்கிறது. இது தொடர்பாக நம்ம என்ன செய்ய போறோம், நம்மளோட கிளாஸ்ல பார்க்க போறோம். ரைட். இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன். ரைட். உங்களுக்குரிய பாடத்துல பாத்தீங்கன்னா AAT லெவல் 3, லெவல் 3ல வினா இலக்கம் 9, அதாவது இறுதி வினாவில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தனிநபர் வருமான வரி கணிப்பீடு கேட்பாங்க. ரைட். இதுல எக்ஸாம்பிள் இவ்வாறுதான் கேட்டிருப்பாங்க. மஞ்சுள என்பவர் ஒரு பட்டய கணக்காளர் ஆவார். அவர் கடந்த 5 ஆண்டுகளாக வெளிநாட்டு வங்கி ஒன்றின் இலங்கை கிளையில் நாட்டு முகாமைத்துவ அதிகாரியாக பணியாற்றுகின்றார். கீழ்வரும் தகவல்கள் வரி மதிப்பாண்டு 24-25 தொடர்பானது. ரைட். மிக முக்கியமான விடயம் என்னன்னு சொன்ன பிள்ளைகள், 2026 ஜூலை நீங்க எழுத போற எக்ஸாம், இதற்கு வரக்கூடிய வரி மதிப்பாண்டு என்ன, 2024-25. அதற்கு பின்னர் 2027 ஜனவரி நடக்கிறார்களுக்கு என்ன செய்யும், இந்த வரி மதிப்பாண்டு சேஞ்ச் ஆகும். சோ அதுல நிறைய மாற்றங்கள் இருக்கு. அப்ப நாம 24-25க்கு அமைவாகத்தான் என்ன செய்ய போறேன், நான் உங்களுக்கு படிப்பிக்க போறேன். அதே நேரம் 25-26ல வரக்கூடிய சில மாற்றங்களையும் என்ன செய்வேன், நான் உங்களுக்கு சொல்லித்தான் படிப்பேன். நடைமுறையில் இருக்கிற மாற்றங்கள் உங்களுக்கு தெரியத்தானே வேணும், அதற்காக வேண்டி அதையும் நான் சொல்லி தருவேன். இப்படித்தான் கேள்வி வரும். இதுல பாருங்க, சில வருமானங்கள் தந்திருப்பாங்க. ஊழியத்தில் இருந்தான வருமானம் 1, வணிகத்தில் இருந்தான வருமானம் 2, சில ஏனைய வருமானங்கள் 3, 4, 5 என்று தந்து உங்களுக்கு கேள்வி கேட்டிருப்பாங்க. நீங்கள் செய்ய வேண்டியவை என்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. அதுல என்ன கேட்டிருக்காங்க, 25 புள்ளிகளுக்கு என்ன செய்ய போறாங்கன்னா உங்களோட கேள்வி வரப்போகுது. இப்ப AATல C எடுக்கிறேன்னு சொன்னா 50 புள்ளிகள் தேவை, குறைந்தது பாஸ் ஆகிறேன்னு சொன்னோம் லெவல் 3ல.
அப்ப 50 புள்ளிகள் என்று பாத்தீங்கன்னா 25 புள்ளிகள் மட்டுமே இந்த தனிநபர் வருமான வரி கணிப்பீட்டுல இருந்து நீங்க என்ன செய்யலாம், நீங்க பெற்றுக்கொள்ளும். அவ்வாறான ஒரு பாடம் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ரைட். இதுல என்ன கேட்கிறாங்க, வரி மதிப்பாண்டு 24-25க்காக மஞ்சளவுக்கான கீழ்வரும் தகவல்களை மதிப்பிடுக, கீழ்வருவற்றை மதிப்பிடுக என்றா கால்குலேட் பண்ணு. வரி விதி வருமானம் என்றாயிருமே, செலுத்த வேண்டிய மொத்த வரியை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க, செலுத்த வேண்டிய வருமான வரி, ஏதாவது வருமானங்கள் இருந்தால் விலக்களிக்கப்பட்டவை அதை தருக என்று சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இதுவரைக்கும் நீங்க என்ன கேள்விப்படாத சொற்கள். நீங்க ஏ லெவல்ல கொமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்தாக்களும் இருப்பீங்க, WIT லெவல் 2 செய்தாக்கள் இருக்கீங்க. இந்த புதிய வசனம் எல்லாம் என்ன நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இனித்தான் நாம் என்ன செய்ய போறோம், இதற்கு பழக்கப்பட போறோம். ரைட். ஆகவே நாம் என்ன செய்வோம், நம்ம நேரடியாக என்ன செய்வோம், பாடத்துக்குள்ள உள்நுழைவோம். இதுதான் உங்களுக்கு வரக்கூடிய அந்த 25 மார்க்ஸுக்கான கேள்வி. ரைட். உங்களுக்குரிய டியூட்ஸ் இந்த செகண்ட் வீக் என்ன செய்யும், நான் உங்களுக்கு பிரிண்டட் டியூட்ஸ் ஆர்டர் பண்ணாங்களுக்கு அனுப்பி வைப்போம். இதற்குரிய இந்த சாஃப்ட் காப்பி இருக்குதானே, இன்றைக்கு படிப்பிக்கக்கூடிய சாஃப்ட் காப்பியை நாங்கள் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணுவோம். ஆகவே எல்லாரும் பாருங்க பிள்ளைகள், எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஷேர் ஆகிருக்கும் நினைக்க ஸ்கிரீன் ஷேர் ஆகிட்டு செட் பாக்ஸ்ல நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுங்களா. தனிநபர் வருமான வரியை கணிப்புறேன்னு சொன்ன பிள்ளைகள் நம்ம நினைச்ச மாதிரி என்ன செய்யலாது, ஒரு ஒயிட் ஷீட்ல கணிப்பிடையலாது, ஒயிட் ஷீட்ல சும்மா பேனையால் எழுதி என்ன செய்யலாது, கணிப்பிடையலாது. அதை கணிப்பீடு செய்யறதுக்கான ஃபார்மேட் ஒன்று என்ன செய்யப்பட்டிருக்கு, உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தால் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா வெளியீடு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஃபார்மேட் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னா IRD ஃபார்ம்ஸ் என்று சொல்லி சர்ச் பண்ணணும். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பிராக்டிக்கலா காட்டுறேன். IRD ஃபார்ம்ஸ் என்று சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா அதுல ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் 2024-25 என்றது நம்ம சமர்ப்பிக்க வேண்டிய ஃபார்ம் இண்டிவிஜுவல் தனிநபருக்கானது. இது தமிழ்லையும் வரும் பிள்ளைகளா, நீங்க யோசிக்க தேவையில்லை, தமிழ்லையும் இருக்கு. பட் நாம இங்கிலீஷ்ல தான் நம்ம என்ன செய்யணும், ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ண வேண்டி வரும். ஏன்னா உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துல வேலை செய்யக்கூடிய அதிகமான நபர்கள் சிங்கள மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கக்கூடியதால நம்ம இங்கிலீஷ் ஃபார்மை தான் நம்ம என்ன செய்ய ஃபில் பண்ணோம். தமிழ் ஃபார்ம் இருந்தாலும் அது ஒரு நாலேஜ் பர்பஸுக்காக நம்ம பயன்படுத்துவோம் இலங்கையில். ரைட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வருமான வரி விபர திரட்டுக்கள் 2024-25 என்று வரும். இதுல தனி நபர்களுக்கானது தனி ஆட்கள் என்று வரும். அதுல வருமான வரி விபர திரட்டு என்று சொல்லி வரும். இந்த ஃபார்மை தான் நாம் என்ன செய்ய வேண்டி வரும், நாம ஆன்லைன்ல ஃபில் பண்ணணும். இது ஒரு ஸ்டடி பர்பஸுக்காக அவங்க ஃபார்மை சப்மிட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. இது ஆன்லைன்ல தான் நம்ம என்ன செய்யணும், நாம ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். இந்த ஃபார்மோட சம்பந்தப்பட்ட ஏனைய அனெக்சஸ் சொல்லுவோம், ஒர்க்கிங்ஸ் எல்லாம் கீழே வேற போற ஃபார்ம்ஸா இருக்கு. அதை கைட் பண்றதுக்கு கைட் தந்திருக்காங்க. அதை பார்த்து நம்ம என்ன செய்ய ஃபில் பண்ணும். இப்போதைக்கு நீங்க WITக்கு பிள்ளைகள் அட்வான்ஸா ஃபார்ம் ஃபில் பண்றதெல்லாம் உங்களுக்கு இல்லை. பட் என்ன செய்யணும், WIT மாணவர்கள் நாம தெரிஞ்சிருக்கோம். இந்த ஃபார்மை பாருங்க பிள்ளைகள், இதுல முதலாவது என்ன கேட்டிருக்காங்க, பதிவுடையவரா பதிவற்றவரான்னு கேட்டிருக்காங்க. அப்ப நாம என்ன செய்யணும், நமக்கு கணிப்பீடு செய்ய தெரியும். ரைட். ஓகே. சிரேஷ்ட பிரஜையா என்று சொன்னா 60 வயதுக்கு மேற்பட்டாக்களா இல்ல 60 வயது குறைந்தாக்களா. 60 வயதுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு நம்ம ஃபில் பண்ணும்போது ஆமுங்கிறத நம்ம என்ன செய்யணும், டிக் பண்ணணும். என்ன வரி மதிப்பாண்ட ஃபில் பண்றோமோ அந்த வரி மதிப்பாண்ட என்ன செய்யணும், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். ஒவ்வொரு நபர்கள் என்ன செய்யணும், டின் நம்பர் என்று சொல்லணும், TIN டெக்ஸ் ஐடென்டிபிகேஷன் நம்பர் இருக்கும். ஒவ்வொரு நபர்களுக்கும் இருக்கும், கம்பெனிகளுக்கும் இருக்கும். அந்த நம்பர் இதுல ஃபில் பண்ணணும். முகவரினா முகவரியை ஃபில் பண்ணணும். ரைட். இந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய விவரங்களை பாருங்க பிள்ளைகள், இதைத்தான் நாம என்ன செய்ய போறோம், நாம படிக்க போறோம். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுவது எவ்வாறு, இந்த விவர திரட்டினை நிரப்புவது எப்படி என்கிறது தான் நம்முடைய 25 மார்க்ஸுக்கான கேள்வி. ரைட். அதுல என்ன செய்வாங்க, உங்களுக்கு எக்ஸாம்ல எந்த விதமான ஃபார்மும் உங்களுக்கு தர மாட்டாங்க பிரிண்ட் பண்ணி. நாம் என்ன செய்யணும், இந்த மாடலை நாம் என்ன செய்யணும், வருமான கூற்று 5 வகையை போல இந்த மாடலை நாம் என்ன செய்யணும் என்று சொன்னா நாம ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். என்னென்ன விடயங்கள் இதுக்குள்ள வரும் என்று சொல்ல அது உங்களோட பிராக்டிஸ்ல வந்துடும். நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க உங்களோட பிராக்டிஸ் பண்ணும்போது 2-3 கணக்குகள் உங்களுக்கு அது பாடமாயிடும். இந்த ஃபார்மேட்டை நாம் என்ன செய்வோம், இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கொள்வோம். இது ஈஸியான வழி ஒன்று இருக்கு. அந்த ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ஞாபகம் வச்சு அந்த ஃபார்மேட்டை நீங்க எக்ஸாம்ல ரூலர் வச்சு நீங்க ட்ரா பண்ணி நீங்க என்ன செய்வீங்க, அந்த கணக்கை செய்து கொண்டு போவீங்க. ரைட். இந்த ஃபார்முலா பாருங்க பிள்ளைகள்,
ஊழிய வருமானம் என்றிருக்கும், வியாபார வருமானம் அல்லது வணிக வருமானம் என்றிருக்கும், முதலீட்டு வருமானம் இருக்கும், ஏனைய வருமானங்கள் இருக்கு. இந்த 4 வருமானங்களையும் என்ன செய்வாங்க, இதுல அமௌண்ட போடும். அதுக்கு பிறகு எல்லாத்தையும் கூட்டி நான் என்ன விட வரும், அதுக்கு பேரு தான் வரி மதிப்பீட்டு வருமானம். அந்த வரி மதிப்பீட்டு வருமானத்திலிருந்து என்ன செய்வோம், நாம சில விடயங்களை கழிப்போம். கழிக்கிற விடயங்களை எல்லாம் கழிப்போம். கழிச்சா நீங்க என்ன வருமானத்துக்கு வரி செலுத்த வேண்டும் என்கிறது உங்களுக்கு விடையாக கிடைக்கும். அதற்கு அரசாங்கத்தால் என்ன செஞ்சிருக்காங்க, குறிப்பிட்ட சில சதவீதங்கள் தந்திருக்காங்க. என்ன பெர்சன்டேஜ்ல நீங்க வரி செலுத்தணும்னு சொல்லி அந்த பெர்சன்டேஜ் படி நாம என்ன செய்வோம், நாம வரி செலுத்துவோம். இதை படிக்கிறது தான் நம்முடைய 25 மார்க்ஸுக்கான கேள்வி. ரைட், அவை நாம மீண்டும் டியூட்டுக்கு வருவோம். ரைட், டியூட்ல பாருங்க பிள்ளைகள், நான் அதே ஃபார்மேட்டை போட்டிருக்கேன். வருமான மூலங்கள் என்று போட்டிருக்கு. ஒன்று ஊழிய வருமானம், இரண்டாவது வணிக வருமானம் அல்லது வியாபார வருமானம் என்று சொல்லுவோமா, பிசினஸ் இன்கம். மூணாவது முதலீட்டு வருமானம், நாலாவது ஏனைய வருமானம். 4 வருமானமும் தான் என்ன, ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் என்ன காணப்படக்கூடிய வருமானத்துல வகை. இதை தவிர வேறு வகை என்ன இல்லை, இன்கம் டேக்ஸ்ல இல்லை. ரைட், அதுக்குரிய ஃபார்மேட் ஸ்கிரீன்ஷாட் என்ன செஞ்சிருப்பேன், நான் உங்களுக்கு டியூட்ல நான் தந்திருப்பேன். ரைட், இப்ப நாம் என்ன செய்வோம், பாடத்துக்குள்ள நுழைவோம். ரைட், எல்லாரும் பேப்பர்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம ஒரு வருமான கூட்டு சொன்னா பிள்ளைகள் விற்பனை, விற்பனைக்கு மொத்த லாபம், ஏனைய வருமானம் எல்லாம் நம்ம ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்கு தானே. அதே போல இந்த கணக்கை செய்யறதுக்கு சொல்லி நம்ம ஒரு ஃபார்மேட் வச்சிருக்கு. இந்த எக்ஸாம்ல என்ன செய்ய மாட்டாங்க, இந்த ஃபார்ம் உங்களுக்கு தர மாட்டாங்க. ஆகவே நாம் என்ன செய்யணும், நாம தான் மெனுவலா நம்ம என்ன செய்யணும், பேனையால் என்ன செய்யணும், அந்த படத்தை வரைந்து என்ன செய்யணும், அந்த ஃபார்மேட்டை கீறி நம்ம அந்த ஃபார்மேட்டை ட்ரா பண்ணி நம்ம செஞ்சு போறோம். ரைட், சோ எல்லாரும் பேப்பர்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் பேப்பர்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? செக் பாக்ஸ் ரிப்ளை பண்ணுங்க, ஓகேண்டா ஓகேன்னு சொல்லி. இது புதிய பாடம் தானே பிள்ளைகள், இது வரைக்கும் நீங்க கேள்விப்படாத பாடம். யூனிவர்சிட்டியில நீங்க 3rd இயர் 2nd செமஸ்டர்ல கேள்விப்படக்கூடிய ஒரு பாடம் தான் இது. HNDS இராக்கிலும் 2nd இயர் 2nd செமஸ்டர், அப்படி இல்லாட்டி 3rd இயர் 1st செமஸ்டர்ல தான் உங்களுக்கு இந்த சிலபஸ் இருக்கு. சோ நாம என்ன செய்யறோம், WIT-ல இப்போதே படி. ரைட், எப்படி இதுல ஃபார்மேட் இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள், வருமான கூற்ற போலதான் இருக்கு. விபரம் தொகை தொகை, விபரம் தொகை தொகை என்று இருக்கு. விபரம் தொகை தொகை. ரைட், நான் MS வேர்ட்ல நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். விபரம் தொகை தொகை என்று இருக்கு. ரைட், இதுல மெயினான விஷயம் என்னன்னு சொன்னா பிள்ளை, நாம 3 வரியில நாம என்ன செய்வோம்னு சொன்னா தலையங்கம் போடும். 3 வரியில தலையங்கம் போடும். 3 வரியில தலையங்கம் போடும். எவ்வாறு இதுல தலையங்கம் இருக்கும் என்று சொன்னா, நாம யாருக்கு நாம கணக்கு செய்ய போகின்றோமோ அந்த நபர்ல பேரை நாம என்ன செய்வோம், முதலாவது நுழைப்போம். உதாரணமாக இப்ப என்னுடைய பேருக்கு கணக்கு செய்ய போறேன், என்னுடைய பேருக்கு இன்கம் டேக்ஸ் நான் பே பண்ண போறேன்னு சொன்னா என்னுடைய பேரை போடுவேன். என் பேரை போடு, பைசி என்பவரின், பைசி என்பவரின் என்ன உங்களுடைய பேருனா உங்களுடைய பேரை போட்டுக் கொடுங்க. எந்த வரி மதிப்பாண்டிற்கான 2024 2025 வரி மதிப்பாண்டிற்கான நான் இந்த ஃபார்மேட் உங்களுக்கு தருவேன். இருந்தாலும் என்னோட நீங்க என்ன செய்யணும், இதை சேர்ந்து நீங்க என்ன செய்யணும், எழுதணும். கொஞ்சம் கவனிச்சதுக்கு பிறகு எழுதுங்க. வரி மதிப்பாண்டிற்கான என்ன வரும், தனிநபர் வருமான வரி கணிப்பீடு. தனிநபர் வருமான வரி கணிப்பீடு. தனிநபர் வருமான வரி கணிப்பீடு என்ன நாம என்ன செய்வோம், இது எல்லாத்தையும் நாம என்ன செய்வோம் என்று சொன்னா, நாம ஒரு தலைப்பாக நாம என்ன செய்வோம், நாம இட்டுக்கொள்வோம். எழுதிக் கொள்ளுங்க. இதுல என்ன வரும், விபரம் வரும். இதுல என்ன செய்யப்படும்னா தொகை தொகை என்று வரும். ஆனா இதுல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு.
இதுல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. உதாரணமா நம்ம இதுல விபரம் என்று எழுதுறோம்னா விபரம் விபரம் என்னென்ன வருமானங்களை பதிய போறோமோ அந்த வருமான விபரங்களை எல்லாம் இதுல எழுதும். இதுல முதலாவது குளத்துல என்ன வருமாண்டா பிள்ளை? விலக்களிக்கப்பட்டது. விலக்களிக்கப்பட்டது. இது ஒரு கற்பனை குளம். நான் எல்லாம் விளக்கத்தை தருவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதானே நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நம்ம என்ன செய்ய போறோம்? டெக்ஸ்ட படிக்க போறோம். விலக்களிக்கப்பட்டது. 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 இதுல நாம என்ன செய்வோம் என்று சொன்னா வரிக்குட்பட்டது. வரிக்குட்பட்டது பதிவா விலக்களிக்கப்பட்டது. அடுத்ததுல வரிக்குட்பட்டது என்கிட்ட பதிவு. விலக்களிக்கப்பட்டதுக்கு இங்கிலீஷ்ல எக்ஸம்ட் என்று சொல்லுவோம். இதுக்கு டெக்ஸபிள் என்று சொல்லுவோம். எக்ஸம்ட் என்று சொல்லுவோம், மத்ததுக்கு டெக்ஸபிள் என்று சொல்லுவோம். நாங்க விபரங்கள் எல்லாம் எடுக்கிறோம். என்னென்ன வருமானங்களோட அந்த விபரங்கள் எல்லாம் எடுக்கிறோம். ரைட், இந்த ஃபார்மேட் எழுதி கொள்ளுங்க பிள்ளை. எழுதினாக்கள் ஓகேன்னு சொல்லி செட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. ரைட், எழுதிட்டீங்களா? ரைட், ஓகே. ரைட், நாம அடுத்த கட்டத்துக்கு நகரும். நம்முடைய பாத்தீங்கன்னா பிள்ளை ஒவ்வொரு நம்முடைய ஒரு தனிநபர் எடுத்துக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு என்ன செஞ்சு கொள்ளுங்கன்னா, நீங்க ஒரு ஒரு குமார் என்கிற ஒரு நபரை எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப குமார் என்கிற ஒரு நபருக்கு என்னென்ன வழிகள்ல வருமானம் கிடைக்கும் என்று சொன்னா, அவருக்கு முதலாவது வழி என்ன வழி என்று இருக்கும் என்று சொன்னா, அவருக்கு ஊழிய வருமானம். ஊழிய வருமானம். அவர் என்ன செய்வாரு? ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போய் சம்பளம் பெற்றுக் கொள்வாரு, மேலதிக நேர கொடுப்பனவுகளை பெற்றுக் கொள்வாரு, போனஸ்களை பெற்றுக் கொள்வாரு. இவ்வாறு அவர் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போய் ஏதாவது வருமானங்களை பெற்றுக்கொண்டார் என்று சொன்னா, அந்த வருமானங்கள் எல்லாத்தையும் நாம் என்ன செய்வோம்னா ஊழிய வருமானம் என்று சொல்லுவோம். இந்த ஊழிய வருமானம்ங்கிறதுக்கு நாம் என்ன செய்வோம்? இந்த ஒவ்வொரு விடயங்களை நாம் என்ன செய்வோம்? அதுல ஒவ்வொரு விடயங்களாக நாம் என்ன செய்வோம்? பதிவு செய்வோம். ஒவ்வொரு விடயங்களாக பதிவு செய்வோம். உதாரணமாக அவர் சம்பளம் வாங்கியிருந்தார் என்று சொன்னா சம்பளம். சம்பளம் எவ்வளவு சம்பளம் என்று சொன்னா என்ன செய்ய போறோம்? அந்த சம்பளத்தை நாம என்ன செய்ய போறோம்? நாம பதிய போறோம். சம்பளம் என்று சொன்னா சம்பளத்தை பதிவு. சம்பளத்துக்கு வரி செலுத்தணுமான்னு சொன்னா வரி செலுத்த வேண்டும். அப்ப சம்பளத்தை பதிவு. அதே நேரம் மேலதிக நேர கொடுப்பனவு. மேலதிக நேர கொடுப்பனவு என்று சொன்னா மேலதிக நேர கொடுப்பனவு என்று சொன்னா அதுக்கு வரி செலுத்த வேண்டுமா? ஆம், வரி செலுத்த வேண்டும் என்று சொன்னா வரி செலுத்த வேண்டும் என்று என்ன செய்வோம் பிள்ளைகள்? வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்வோம்? நாம பதிவு செய்வோம். அது எங்க பதிவு செய்வோம்? வரிக்குட்பட்டது என்கிறதுல பதிவு செய்யும். சில வருமானங்கள் இருக்கு பிள்ளைகள், நாம் என்ன செய்ய மாட்டோம் என்று சொன்னா வரியே செலுத்த தேவை. அப்படிப்பட்ட வருமானங்கள் நமக்கு கிடைத்தால், உதாரணமாக நமக்கு என்ன கிடைக்கும் சொன்னா பென்ஷன் கிடைக்கும். 60 வயதுக்கு பிறகு சில ஆட்களுக்கு என்ன செய்ய மாட்டா பிள்ளைகள்? பென்ஷன் கிடைக்கும், ஓய்வூதியம் கிடைக்கும். அப்படி ஏதாவது ஓய்வூதியம் கிடைத்தால் அந்த ஓய்வூதியத்துக்கு நாம் என்ன செய்ய மாட்டோம்? வரி செலுத்த மாட்டோம். அப்படிப்பட்ட வருமானங்கள் வந்தா வரி செலுத்த தேவையில்ல தானே. அப்ப நாம என்ன செய்வோம்? இந்த டெக்ஸபிள்ங்கிறதுல பதியலாமா? பதியல. அப்ப அப்படிப்பட்ட வருமானங்கள் இருந்தா நாம எங்க பதிவோம் என்று சொன்னா அது விலக்களிக்கப்பட்டது எக்ஸம்ட்ங்கிற குளத்துல நாம் என்ன செய்வோம்? இந்த பகுதியில நாம பதிவு செய்வோம். ரைட், இதுதான் பேசிக்கான ரூல்ஸ். நம்ம வருமான கூட்டுல என்ன செய்ய போறோம்? அந்த அமௌண்ட்களை கூட்டி நாம அங்கால மாத்து வந்தானே, ஒரு குளத்துல பதிகிற இந்த தொகையெல்லாம் பதிவு செஞ்சு இதெல்லாம் கூட்டி நாம என்ன செய்வோம்? இங்கால போடுவோம். அதே போல இல்லாமலுக்கு இது எப்படி இருக்கும் என்று சொன்னா தனிய ஒரு குளமாக இருக்கு. இதுல விலக்களிக்கப்பட்ட வருமானங்களை எல்லாம் பதிவு செய்வோம். இதுல நாம் என்ன செய்வோம்? வரி செலுத்த வேண்டிய வருமானங்களை எல்லாம் பதிவு செய்வோம். ரைட், இதுதான் என்ன இதற்குரிய பேசிக்கான ஒரு ஃபார்மேட்.
ரைட்? ஓகே, இது எல்லாருக்கும் கிளியரா? ஃபார்மேட்ல எப்படி பதியணும்ங்கிறது கிளியரா? இனி நம்ம பாடத்துக்கு போகல, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன்லாம் இருக்கு, இந்த ஃபார்மேட்டை படிக்க முடியும். இன்னும் நம்ம டியூட்டுக்கு போகல, உங்களுக்கு ஃபார்மேட்டை தான் விளங்கப்படுத்து. எல்லாருக்கும் கிளியரா பிள்ளை? செட் பாக்ஸ்ல ரீப்ளை பண்ணுங்க. ரைட், ஓகே. எனக்கு ஒரு 2 minutes பிரேக் தாங்க, இது எல்லாரும் எழுதி எடுங்களா? ரைட், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கண்டினியூ பண்ணுவோமா? ரைட், ப்ளீஸ் கான்சென்ட்ரேட். ரைட், அப்ப நாம என்ன செய்ய போறோம்? ஒரு குமார்ங்கிற ஒரு நபர் இருந்தாருன்னு சொன்னா, அந்த நபர் என்ன செய்வாரு? அவரு கடைக்கு போய் என்ன செய்வாரு? அல்லது வேலை செய்வாரு, அல்லது ஒரு கம்பெனியில வேலை செய்வாரு. அந்த கம்பெனியில இருந்து இவர் என்னென்ன வருமானங்கள் பெற்றுக் கொள்கின்றாரோ அந்த வருமானங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யும்? ஊழிய வருமானம் என்ற ஒரு ஹெடிங் ஒன்று நாம போட்டு போட்டு அந்த ஹெடிங்குக்கு கீழே நாம என்ன செய்யும்? ஒவ்வொன்றா பதிவு செய்யும். அந்த வருமானத்துக்கு வரி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? இந்த 2வது குளம் இருக்கு தானே பிள்ளை, இந்த வரிக்குட்பட்டது என்கிற தலைப்பு இருக்கு தானே, அதுக்கு கீழே பதிவு செய்யும். அவர் ஏதாவது வருமானத்துக்கு வரி செலுத்தல என்று சொன்னா அந்த அமௌண்ட்டை நாம் என்ன செய்வோம்? அந்த விலக்களிக்கப்பட்டது என்கிற அந்த பகுதியில நாம் என்ன செய்வோம்? பதிவு செய்யும். ரைட், ஓகே. அதே போல நம்ம என்ன செய்யும்? ஒவ்வொரு வருமானங்களா பதிவு செய்யும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இவருக்கு இன்னொரு வருமானம் இருக்கு. என்ன வருமானம் இருக்கு? இவரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டார். கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டாருன்னு சொன்னா இவர் என்ன செய்யறாருன்னா வீட்டோட ஒரு கடை ஒன்று செய்யறார். என்ன கடை? ஒரு போட்டோ காப்பி கடை. அப்படி இல்ல ஒரு டிரெஸ் துணி கடை ஒன்று செய்யறார். அப்படி இல்ல ஒரு சில்லறை கடை ஒன்று செய்யறார். அப்படி இல்ல வேற ஏதாவது ஒரு டியூஷன் கிளாஸ் ஏதாவது ஒன்று செய்யறார். அவ்வாறு ஏதாவது செய்தால் அந்த டியூஷன் கிளாஸ், அந்த சில்லறை கடை, அந்த துணிக்கடையில இருந்து பெற்றுக்கொள்கின்ற இலாபத்துக்கு என்ன செய்யணும்? இவர் அரசாங்கத்துக்கு வரி செலுத்தணும். அந்த வருமானத்துக்கு சொல்ற பேர் என்னன்னு சொன்னா வியாபார வருமானம். வியாபார வருமானம் அல்லது என்ன செய்வாங்க? இத வணிக வருமானம் என்று சொல்லியும் சொல்லுவாங்க. பிசினஸ் இன்கம் சொல்லுவோம். பிசினஸ் என்ன பிள்ளைகள்? வணிகம் தானே. சோ ஆக என்ன செய்யும்? வணிக வருமானம் என்று சொன்னாலும் அதான் விஷயம். இங்கிலீஷ்ல பிசினஸ் இன்கம் சொல்லுவோம். ரைட், இந்த வியாபார வருமானத்தை கண்டுபிடிச்சு நாம் என்ன செய்வோம் என்று சொன்னா அவர் என்ன செய்யணும்? அதற்கு வரி செலுத்த வேண்டும். வியாபார வருமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்குரிய மெத்தட் எல்லாம் இருக்கு. நம்ம என்ன செய்யணும்? நம்ம அடுத்தடுத்த கட்டங்களை நம்ம என்ன செய்வோம்? இந்த வியாபார வருமானத்தை எவ்வாறு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். உதாரணமாக வியாபார வருமானத்தில் 5 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் வந்திருந்தா அதுல சில சில மாற்றங்கள் இருக்கு, செம்மையாக்கல்கள் செய்வோம்.
சில சில மாற்றங்களை செஞ்சு நாம என்ன செய்யும், அந்த வருமானத்தை கொண்டு வந்து என்ன செய்யும், வரிக்குட்பட்டது என்கிறதுல பதிவு செய்யும். அதே போல இவருக்கு வேறொரு வருமானம் இருக்கான்னு சொல்லி பார்த்தா மூணாவது ஒரு கேட்டகரி ஒரு வருமானம் இருக்கு. அது என்ன வருமானம் என்று சொன்னா, இவர்கிட்ட மேலதிகமா காசு இருக்கு. ஒரு 20 லட்சம் ரூபாய் காசு இவர்கிட்ட வீட்டு இருக்கு. அதை வீட்டை வச்சு கொள்ளாம என்ன செய்வாருன்னு சொன்னா, இவர் அதை கொண்டு பிக்ஸ் டிபாசிட்ல என்ன செய்வாரு, முதலீடு செய்வாரு. அப்படி இவர் முதலீடு செய்து ஏதாவது வருமானம் கிடைத்தால் அந்த வருமானங்களுக்கு சொல்ற பேர் என்ன, முதலீட்டு வருமானம். அந்த முதலீட்டு வருமானத்துல என்னென்ன வருமானங்கள் வரலாம் என்று சொன்னா, நிலையான வைப்பு வட்டி, நிலையான வைப்பு வட்டி வரலாம். சேமிப்பு வைப்புல இவருக்கு வட்டி கிடைச்சாலும் என்ன செய்யலாம், அந்த வட்டியும் வரலாம். நிலையான வைப்பு வட்டியாகவும் இருக்கலாம் அல்லது சேமிப்பு கணக்கு வட்டியாகவும் இருக்கலாம். அப்படி வட்டி வந்திருந்தால் அந்த வட்டியில மொத்த வட்டி இருக்குதானே பிள்ளை, மொத்த வட்டி, மொத்த வட்டி என்ன பாவம், எந்த விதமான டெக்ஸுமே கழிக்கப்படாத வட்டி. அந்த வட்டிக்கு இவர் என்ன செய்யணும்னு சொன்னா இவர் வரி செலுத்த வேண்டும். அதே போல இவருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா திரைசேரி உண்டியல்கள்ல முதலீடு செஞ்சிருப்பார். திரைசேரி உண்டியல், திரைசேரி உண்டியல்ல முதலீடு செஞ்சிருந்தாலும் இந்த திரைசேரி உண்டியலால இவருக்கு எவ்வளவு மொத்தமாக இவருக்கு வட்டி கிடைக்குதோ அந்த மொத்த வட்டிக்கும், மொத்தமா தான் தருவாங்க நம்ம கவர்மெண்ட், அந்த மொத்த வட்டிக்கும் என்ன செய்யணும் என்று சொன்னா இவர் வரி செலுத்த வேண்டும். வரி செலுத்த வேண்டுமா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்கணும். வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லி நமக்கு பதில் வந்தால் அதை நாம் எங்க பதிவு செய்வோம், இந்த வரிக்குட்பட்டது என்கிற குளத்துல நாம் என்ன செய்வோம், அதை பதிவு செய்வோம். கிளியரா பிள்ளைகள்? பேசிக்கான விஷயங்களை விளங்கிக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் வரி செலுத்த வேண்டுமா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்கணும். ஆம் வரி செலுத்த வேண்டும் என்று பதில் வந்தால் அந்த அமௌண்ட்டை நாம் என்ன செய்யணும் பிள்ளை, அந்த வரிக்குட்பட்டது என்கிற குளத்துக்கு நாம் என்ன செய்யணும், நம்ம பதிவு செய்யணும். அதே போல இவருக்கு வேற வருமானங்கள் ஒன்று இருக்கு. முதலீட்டு வருமானத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வாடகை வருமானம் வரும். வாடகை வருமானம் இவருக்கு ஒரு வீடு இல்ல பிள்ளைகள், 2 வீடு இருக்கு. இவர் குடியிருக்கிற வீடு ஒன்று இருக்கு, இன்னொரு வீடு ஒன்று எக்ஸ்ட்ராவா ஒரு வீடு வச்சிருக்க. அந்த வீட்டை யாருக்காவது இவர் வாடகைக்கு விட்டிருந்தால் அந்த வீட்டிலிருந்து இவருக்கு என்ன செய்யும் என்று சொன்னா இவருக்கு வாடகை வருமானம் கிடைக்கும். அவருக்கு எவ்வளவு வாடகை இவருக்கு மொத்தமா கிடைக்குதோ அந்த மொத்த வாடகைக்கும் இவர் என்ன செய்வார், இவர் வரி செலுத்த வேண்டும். நாம் என்ன செய்ய உடனடியாக இந்த குளத்துல நாம் என்ன செய்வோம், அதை பதிவு செய்யும். அதே போல முதலீட்டு வருமானத்துல வரக்கூடிய இன்னொரு கடைசி விடயம் என்ன விடயம் என்று சொன்னா பங்கு லாபம். பங்கு லாபம் வரும். பங்கு லாபம் வந்துச்சுன்னு சொன்னா பிள்ளைகள் இது கொஞ்சம் சட்டம் வித்தியாசம். பங்கு லாபம் என்னன்னு சொன்னா அரசாங்கம் உங்களுக்கு பங்கு லாபம் தரும்போதே என்ன செஞ்சிருவாங்க என்று சொன்னா 15% என்ன செஞ்சிருவாங்க, அதுல வரிய கழிச்சு போட்டு தானே உங்களுக்கு தருவாங்க. அப்படி கழிச்சு போட்டு தந்தா அந்த பங்கு லாபத்துக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டோம், நம்ம மீண்டும் வரி செலுத்த மாட்டோம். அப்படி ஏதாவது உங்களுக்கு பங்கு லாபம் கிடைத்தால் அது என்ன செய்யப்படும் என்று சொன்னா அது விலக்கு பெறும். அது பெரும்பாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு லாபம் வரிய கழிச்சத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய பங்கு லாபமா தான் இருக்கு, பெரிய பங்கு லாபமா தான் இருக்கு. அப்படி ஏதாவது பங்கு லாபம் கிடைத்தா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க வரி செலுத்த மாட்டீங்க. ரைட்? இப்படி நாம் என்ன செய்வோம், ஒவ்வொரு முதலீட்டு வருமானங்களையும் இனங்கண்டு நாம் என்ன செய்வோம் என்று சொன்னா நாம அதுக்கு வரி செலுத்த வேண்டுமா இல்லையா என்று என்ன செய்வோம், நாம ஒவ்வொன்று ஒன்றாக எழுதி வரும். இது வரைக்கும் கிளியரா பிள்ளை? நாம இந்த இருக்கிற ஒவ்வொரு தலைப்பை நாம் என்ன செய்ய போறோம்னா தனித்தனி பாடமா படிக்க போறோம். ஊழிய வருமானம் அதுக்கு 2 கிளாஸ் வேணும், முதலீட்டு வருமானம் அதுக்கு ஒரு கிளாஸ் தனித்தனியே வரும். இப்ப நாம பாக்குறது பேசிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன். இது கிளியரா எல்லாருக்கும்? செட் பாக்ஸ்ல ரீப்ளை பண்ணுங்க. கிளியரா பிள்ளை? சசிவரன், சஜா, ஹுமைத், பத்மநேசன், ரமேஷ், நிலுஷி, மதுஷினி, லக்ஷன் குமார், வஸ்நாத், ஹாரா, திவானி, ஹசன், ஜாபீர், அமானா. ரைட், ஓகே, வெரி ரைட். இது கிளியர் என்ன? இது தவிர வேற ஏதாவது வருமானங்கள் இருந்தால், வேற ஏதாவது வருமானம்னா இப்ப லொட்டர்ல ஏதாவது லாட்டரி டிக்கெட் ஏதாவது உங்களுக்கு அப்படி வந்து அப்படி ஏதாவது வருமானங்கள் இருந்தால்
அந்த வருமானங்கள் என்ன சொல்லுவோம் என்று சொன்னா ஏனைய வருமானம் என்று சொல்லுவோம். ஏனைய வருமானம், ஏனைய வருமானம் சொல்லுவோம். அப்படி ஏனைய வருமானங்கள் உங்களுக்கு எக்ஸாம்ல தர மாட்டாங்க, எக்ஸாம்ல கேட்டகரியில தர மாட்டாங்க. அப்படி தந்தா நம்ம என்ன செய்வோம், ஏனைய வருமானங்கள் தந்தா அதை வரிக்குட்படுத்த என்ன செய்வோம், நாம பதிவு செய்வோம். இப்படித்தான் நாம் என்ன செய்ய போறோம் என்று சொன்னா நம்மளோட ஃபார்மேட் என்ன செய்ய போகுது, காணப்பட போகின்றது. அப்ப முதலாவது என்ன வருமானம், ஊழிய வருமானம். அதுக்கு நம்ம நிறைய விஷயம் வரும், அதை நம்ம ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம்பிள் தான் நான் காட்டிருக்கேன். இரண்டாவது வியாபார வருமானம் வரும், மூணாவது முதலீட்டு வருமானம் வரும், இதை தவிர்ந்த வருமானங்கள் ஏனைய வருமானம். இந்த வருமானங்கள் எல்லாத்தையும் நாம் என்ன செய்ய பிள்ளைகள் கூட்டும். நமக்கு நல்லா கவனிங்க, வரி கட்டுறதுக்கு தேவையான வருமானம் என்ன வருமானம், விலக்களிக்கப்பட்ட வருமானமா வரிக்குட்பட்ட வருமானம்? என்ன வருமானம் நமக்கு தேவை, வரிக்குட்பட்ட வருமானம் மாத்திரம்தான் தேவை. அப்ப இந்த குளம் என்னத்துக்கு சார் நீங்க போடுறீங்கன்னு சொன்னா, இந்த குளம் பிள்ளைகள் நல்லா விளங்கி கொள்ளுங்க, எந்தெந்த வருமானங்களுக்கு நாம வரி செலுத்தல என்கிறத அடையாளம் காண்ற நோக்கம் மட்டும்தான் இந்த விலக்களிக்கப்பட்ட குளம். இந்த இருக்க வரிக்குட்பட்டதுங்கிற குளம், இந்த குளம் மட்டும்தான் நமக்கு கணிப்பீடு செய்யறதுக்கு மிக முக்கியமான குளம். குளம் என்று சொன்னா இந்த நிறம், சரிதானே? ஆகவே இந்த 4 வருமானங்களை நாம் என்ன செய்வோம்னு சொன்னா கூட்டும். கூட்டி நான் என்ன செய்யும் சொன்னா உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும், உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். அந்த விடை தான் என்ன விடை, அந்த விடைக்கு ஒரு பெயர் இருக்கு, அந்த விடைக்கு ஒரு பெயர் உண்டு. அந்த விடை நான் இந்த மஞ்சள் ஹைலைட் பண்றேன் பாருங்களா, எல்லோ கலர்ல ஹைலைட் பண்றேன். இதை கூட்டி நீங்க என்ன ஒரு விடை கிடைக்கும், அந்த விடைக்கு பேரு தான் வரி மதிப்பீட்டு வருமானம். வரி மதிப்பீட்டு வருமானம், வரி மதிப்பீட்டு வருமானம், வரி மதிப்பீட்டு எழுதிக்கொள்ளும். இதான் உங்களுக்கு கேட்கக்கூடிய முதலாவது கேள்வியா இருக்கு. என்ன வரி மதிப்பீட்டு வருமானம் எவ்வளவு என்று கேட்டா, இந்த 4 வகையான 1 2 3 4 என்று சொல்லி இருக்கிற இந்த கேட்டகரியில் இருக்கிற வருமானங்கள் எல்லாத்தையும் கூட்டி நீங்க என்ன உங்களுக்கு கிடைக்கிற பேரு தான் என்ன, வரி மதிப்பீட்டு வருமானம். இங்கிலீஷ்ல இதுக்கு பேரு அசஸபிள் இன்கம் என்று சொல்லுவோம். அசஸபிள் இன்கம், அசஸ் பண்றேன்னு சொல்லுவோம், மதிப்பீடு செய்யற அந்த மதிப்பீட்டு வருமானம். இந்த வரி மதிப்பீட்டு வருமானத்தோட முடியல கணக்கு. இதுல அரசாங்கம் என்ன சொல்லுது என்று சொன்னா, உண்மையா நீங்க வரி கட்டுறேன்னு சொன்னா இந்த வருமானத்துக்கு தான் நீங்க வரி கட்டணும், அதான் அரசாங்கத்துல ரூல்ஸ். ஆனா அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க இந்த அமௌண்ட்டுக்கு நீங்க வரி கட்ட வேண்டாம், நீங்க இந்த அமௌண்ட்ல இருந்து சின்ன விடயங்களை கழிச்சு கொள்ளுங்க, சில விடயங்களை கழித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லும். அப்ப என்னென்ன விடயத்தை கழிக்கலாம் என்று சொன்னா, கழிக்கிறதுக்குரிய விடயங்கள் இருக்கு. என்னென்ன விடயம் கழிக்கலாம் பாருங்க, என்னென்ன விடயம் கழிக்கலாம் என்று சொன்னா, நீங்க கழிக்கக்கூடிய முதலாவது விடயம் என்ன என்று சொன்னா, சில நிவாரணங்களை கழிக்கலாம். நிவாரணம் என்று சொல்லுவோம், ரிலீஃப் என்று சொல்லுவாங்க. இப்ப வெள்ளம் வந்த நிவாரணம் தர மாதிரி அரசாங்கம் என்ன செய்யுது, உங்களுக்கு சலுகை தருகின்றது, பின்வரும் விடயங்களை உங்களுடைய வருமானத்தில் இருந்து நீங்கள் கழித்துக் கொள்ளுங்கள் என்று அரசாங்கம் சொல்லும். என்ன விடயத்தை கழிக்க சொல்லுதுண்டா, முதலாவது கழிக்க சொல்ற விடயம் வாடகை நிவாரணம். வாடகை நிவாரணம் கழிக்க சொல்லுவாங்க. வாடகை நிவாரணம் என்ன, வாடகை நிவாரணம் என்னடா பிள்ளைகள், உங்களுக்கு மேலுக்கு இந்த வாடகை வருமானம் ஒன்று, வாடகை வருமானம் வந்திருக்கு தானே, ரைட். இப்ப இந்த வாடகையை நீங்க உழைக்கிறதுக்கு உங்களோட நீங்க அந்த வாடகைக்கு கொடுக்குற வீடுகளுக்கு சில திருத்தங்கள் மத்த சில செலவுகள் எல்லாம் போயிருக்கு தானே, சோலை வரி காட்டியிருப்பீங்க, அப்படி சின்ன 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 செலவுகள் போயிருக்கு. அந்த செலவுகளில் எங்கேயாவது நீங்க கழிச்சிருக்கிறீங்களா மேலுக்கு? மேலுக்கு எங்கேயுமே கழிக்கல. ஏன், மொத்த வாடகைக்கு தான் வரி செலுத்தணுங்கிறது தான் சட்டம். அப்ப அரசாங்கம் கீழுக்கு சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு மொத்த வாடகை வரும்போது உங்களுக்கு நாங்க சில சலுகைகள் தரோம். அது என்ன சலுகை என்று சொன்னா, வாடகை நிவாரணம். உங்களோட மொத்த வாடகை இருக்குதானே, உங்களோட மொத்த வாடகையில நீங்க 25% நீங்க என்ன செய்யலாம், நீங்க கழித்து கொள்ள முடியும். மொத்த வாடகையில் 25% நீங்க என்ன செய்யுங்க, நீங்க கழிச்சு கொள்ளுங்க. எங்க கழிக்க, ரைட், முதலாவது கழிச்சு கொள்ளுங்க, ரைட், ஓகே. அப்ப கழிச்சு கொள்ளுங்க என்ன, நாம என்ன செய்யணும், ரைட், பிராக்கெட் போடும். அப்ப சார் நீங்க என்ன, நீங்க விலக்களிக்கப்பட்ட குளத்துல மைனஸ் போடுறீங்க என்று கேட்கலாம். பிள்ளைகள், வருமானத்துக்கு வரி செலுத்த வேண்டுமா ஆமா இல்லையா என்று சொல்லி கேட்கிற வரைக்கும் தான் இந்த விலக்களிக்கப்பட்ட குளம் உங்களுக்கு ஒர்க் பண்ணும்.
வரி மதிப்பீட்டு வருமானத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க என்று சொன்னா இங்கால உள்ளதெல்லாம் என்ன, அது வளமையாக நீங்க வருமான கூடல இங்கால எல்லாத்தையும் பதிவு செய்து கூட்டி போட்டு இங்கால மொத்தமா மாத்தி கழிப்பீங்க தானே பிரக்கெட் போட்டு. அப்படி ஒரு தொழிற்பாட்டை தான் இது செய்யும். வளமையான மெத்தட் படி செய்யறது. முதலாவது நீங்க என்ன செய்வீங்க, வாடகை நிவாரணத்தை கழிக்கலாம். வாடகை நிவாரணம் என்ன சமன்பாடு, உங்களுக்கு எவ்வளவு மொத்த வாடகை கிடைச்சிச்சோ அந்த மொத்த வாடகையில 25% கழிக்கலாம். உதாரணமாக நான் சொல்றேனே, உங்களுக்கு கிடைத்த மொத்த வாடகை 500,000 என்று சொன்னா நீங்க இங்க எவ்வளவு கழிக்கலாம் என்று சொன்னா 500,000 தர 25%, 500,000 தர 25%. எவ்வளவு ரொம்ப 500,000க்கு 25% பார்த்தோம், 1,25,000. அப்ப நீங்க என்ன செய்யலாம், எவ்வளவு கழிக்கலாம் என்று சொன்னா உதாரணத்துக்கு 1,25,000 நீங்க என்ன செய்யலாம், நீங்க கழிச்சு கொள்ளலாம். இங்க என்ன வருமானம் நீங்க மொத்த வாடகை என்று போடுறீங்களோ அந்த மொத்த வாடகையில் 25% நீங்க என்ன செய்யலாம் பிள்ளைகள், நீங்க இங்கே கழித்துக் கொள்ள முடியும். ரைட். ரெண்டாவது நீங்க ஒரு விடையை கழிச்சு கொள்ளலாம். ரெண்டாவது கழிக்கிற விடை, ரெண்டாவது என்னத்தை கழிக்கலாம் என்று சொன்னா தனிப்பட்ட நிவாரணம். இதுதான் முக்கியமான ஒரு விடயமா. இதெல்லாம் பிள்ளைகள் என்னன்னா கணக்குல தரமாட்டாங்க. தனிப்பட்ட நிவாரணம் ஒரு விடயத்தை கழிக்கலாம். தனிப்பட்ட நிவாரணம் என்னன்னு சொன்னா, நீங்க ஏ லெவல் படிக்கிறீங்க, படிச்சு முடிச்சாகலும் இருக்கிறீங்க, அதுல ஒரு விஷயம் படிப்பீங்க, அரசாங்கம் ஒவ்வொரு நபர்களுக்கும் சில சலுகைகளை வழங்கிறீங்க. அவங்க உழைக்கிற பணத்துல ஒரு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி கட்ட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. 18 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி கட்ட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 12 லட்சம் தானே என்ன தனிப்பட்ட நிவாரணம். 2024-25 இயர் ஆஃப் அசஸ்மெண்ட்டுக்கு தானே பிள்ளை, 2024-2025 இந்த வரி மதிப்பாண்டுல தனிப்பட்ட நிவாரணம் எவ்வளவுன்னு சொன்ன அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. உங்களுக்கு எவ்வளவு, 1.2 மில்லியன், 1,200,000. நீங்க உழைக்கிற பணத்துல 12 லட்சத்துக்கு நீங்க என்ன செய்ய தேவையில்லை, வரி கட்ட தேவையில்லை. நீங்க உழைக்கிற காசுல 12 லட்சம் ரூபாய்க்கு நீங்க என்ன செய்ய தேவை பிள்ளைகள், அரசாங்கத்துக்கு வரி செலுத்த தேவை. 12 லட்சம் ரூபாய்க்கு ஏதாவது மேலதிகமா உங்களோட கையில் இருந்தா தான் நீங்க என்ன செய்யணும், அரசாங்கத்துக்கு வரி கட்டணும். அதான் இந்த தனிப்பட்ட நிவாரணம். இங்கிலீஷ்ல சொல்லுவோம் பர்சனல் ரிலீஃப் சொல்லுவோம். அப்ப நீங்க கேட்கலாம், சார் இல்லையே இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு தானே. எஸ், மாறி 25-26 இயர் ஆஃப் அசஸ்மெண்ட். 25-26 என்ன இப்ப நடந்துட்டு இருக்கிற காலப்பகுதி 2025 ஏப்ரல்ல இருந்து 2026 மார்ச் வரை. 26 மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 26-27 இயர் ஆஃப் அசஸ்மெண்ட் வந்துட்டு 25-26 அரசாங்கம் அனுமதிச்சிருந்தாங்க எவ்வளவு கழிக்கிறதுக்குன்னு சொன்னா 18 லட்சம் ரூபாய் வரைக்கும் கழிக்கலாம். இதுக்குள்ள எழுதல, நான் உங்களுக்கு இதுக்கு ஷோர்ட்டா சொல்லி காட்டு. 18 லட்சம் ரூபாய் வரைக்கும் என்ன செய்யலாம் பிள்ளை, நீங்க வரி செலுத்த தேவை. அரசாங்கம் உங்களுக்கு சலுகையை கூட்டிருக்கு. ரைட். ஆனா நீங்க செய்ய போற எக்ஸாம்ல எவ்வளவு கழிக்கலாம், 24-25 வரி மதிப்பாண்டு தான் நீங்க செய்ய போற எக்ஸாம். அதுல நீங்க கழிக்கக்கூடிய உச்ச பெறுமதி எவ்வளவு, 12 லட்சம் ரூபாய் தான் கழிக்கலாம். சரிதானே. WATR வெப்சைட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். நான் குரூப்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருந்தேன், AAT என்று சர்ச் பண்ணி பாருங்க. இது உங்களோட பெச்சுக்கு மட்டும்தான் இந்த கிளாஸ் வீடியோஸ் எல்லாம் என்ன செய்யும் பொருந்தும், ஏன்னா உங்களுக்குரியது மட்டும்தான். அடுத்த பெச்சுக்கு புது சட்டம். நீங்க பாருங்க, please note that year of assessment applicable. இந்த இருக்கு WAT வெப்சைட்டை காட்டுறேன். WAT வெப்சைட்ல பாருங்க பிள்ளைகள், இந்த இருக்கு WAT வெப்சைட். WAT வெப்சைட்ல பாருங்க, உங்களோட ரிசல்ட்ஸ் வந்தது இருக்குதுல. அதுக்கு கீழே பாருங்க, ஜூலை 2026 பரீட்சை, அதுக்கு எந்த வரி மதிப்பாண்டு பொருந்தும், 24-25 வரி மதிப்பாண்டு தான் பொருந்தும். 24-25 வரி மதிப்பாண்டு என்ன, ஏற்கனவே எக்ஸாம் எழுதின ஆட்களும் இந்த வரி மதிப்பாண்டு தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. உங்களுக்கும் என்ன இந்த வரி மதிப்பாண்டு தான் பொருத்தம் என்று சொல்லியிருக்காங்க. சோ நாம என்ன செய்ய போறோம், நாம படிக்கிறது உங்களுக்கு 24-25 வரி மதிப்பாண்டு தானா. 23-24 என்ன சட்டம் இருந்துச்சோ அதுதான் 24-25 இருக்கிற சட்டம். அப்ப அதுல சட்டம் என்ன, 12 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வரி கட்ட தேவை. இது ரெண்டும் கிளியரா பிள்ளை.
ரெண்டு விடயம் கழிக்கலாம். அந்த ரெண்டு கழிக்கிற விடயமும் கிளியர். இன்னும் ரெண்டு விஷயம் சொல்ல போறேன், அதுக்காக வேண்டிதான். வீடியோ பார்க்கிறவர்கள் இருக்கீங்க, இந்த விஷயத்துல என்ன செய்யுங்க, கொஞ்சம் கவனம் வரீங்க. ஃபார்மேட் கிளியரா இருந்தா தான் நம்ம என்ன செய்யலாம், அடுத்த அட்டம் செய்யலாம். ரைட், ஓகே, மூணாவது ஒரு விஷயம் கழிக்கலாம் பிள்ளைகள். இது புது விஷயம். என்ன கழிக்கலாம் என்று சொன்னா, இப்ப அண்மையில பாருங்க, இலங்கையில பாருங்க, எல்லார வீட்டுலயும் என்ன செய்யறாங்க, பெரும்பாலான ஆட்களோட வீட்டுல சோலார் பேனல் பிக்ஸ் பண்றாங்க. சோலார் பேனல், சூரிய படல் என்று சொல்லுவோம், சோலார் பேனல். ரைட், முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோலார் பேனலுக்கு அரசாங்கம் என்ன சலுகை கொடுத்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். டெக்ஸ் சலுகை கொடுத்திருக்கு. சோலார் பேனல் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களோட வீட்டு வழி எப்படி சோலார் பேனல் என்ன செய்யறாங்க, பொருத்துறாங்க. பொருத்தி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சிஇபிக்கு என்ன செய்யறாங்க, அதுல உழைக்கக்கூடிய மின்சாரத்தை எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா சிஇபிக்கு சப்ளை பண்றாங்க. இலங்கை மின்சார சபைக்கு என்ன செய்யறாங்க, அப்படியே சப்ளை பண்றாங்க. சப்ளை பண்ணினா இவங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னா, இவங்களுக்கு மாதா மாதம் இவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு என்ன செய்யும், வருமானம் கிடைக்கும். அப்ப அந்த வருமானத்துக்கு இவங்க என்ன செய்யணும், இவங்க வரி கட்டணும். அந்த வருமானத்தை நாம என்ன செய்ய சொன்னா ஒரு பிசினஸ் இன்கம் கேட்டகரியில எடுப்போம். அது நமக்கு வரல கேள்வி. அப்படி சோலார் பேனல் ஏதாவது நீங்க பொருத்தி இருந்தால் நீங்க என்ன செய்யலாம் என்று சொன்னா, இந்த சூரிய படல் இருக்குதானே, இந்த சூரிய படலுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா ஒரு நிவாரணம் கேட்கலாம். அது எப்படி நீங்க கேட்கலாம் என்று சொன்னா, நீங்க மேக்சிமம் 6 லட்சம் வரைக்கும் கேட்கலாம். 6 லட்சம் வரைக்கும் கழிக்கலாம். அது எப்படி இந்த 6 லட்சம் கால்குலேட் பண்ணப்படும் என்று சொன்னா, நீங்க சூரிய படல நீங்க பொருத்துறதுக்கு ஒரு செலவு ஒன்று போயிருக்கின்ற இடத்துல, பொருத்துதல் செலவு, ஒரு பொருத்துறதுக்கு ஒரு செலவு போயிருந்தா அந்த செலவு உதாரணமாக ஒரு 10 லட்சம் இருக்குன்னு சொன்னா, உதாரணமா உங்களுக்கு ஒரு பெரும்பாலும் 10 லட்சம் வராது, ஒரு 20 லட்சம் பார்ப்போமே, பெரிய சோழ பேனல் பார்ப்போமே, 2 மில்லியன் என்று சொன்னா, 2 மில்லியன் என்று சொன்னா அந்த 2 மில்லியனையும் கழிக்கல. என்ன செய்யலாம்டா, அதுல இந்த வருஷம் நீங்க மேக்சிமம் என்ன செய்யலாம், 6 லட்சம் தான் கழிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் தான் மேக்சிமம் கழிக்கலாம். எது வரைக்கும் கழிக்கலாம் என்று சொன்னா, இந்த 20 லட்சம் முடியும் வரைக்கும் கழிக்கலாம். லேல் இதுல நம்ம டீட்டெயிலா நம்ம தனியா படிப்போம். நான் இவ்விடத்துக்கு உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் பர்பஸுக்காக வேண்டி தான் சொல்றேன், சரியா? ஒரு 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 ஃபார்மேட்டுக்காக வேண்டி தான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க விளங்கி கொள்றதுக்காக வேண்டி. ரைட், 6 லட்சம் வரைக்கும் என்ன செய்யலாம் சொன்னா நம்ம கழிக்கலாம். ஆகவே நான் என்ன செய்யறேன், இதுல 6 லட்சம் போடாமலுக்கு இப்ப நான் இதுல ஸ்டார் அடையாளத்தை போட்டு காட்டுறேன். சூரிய படலுக்கு ஒரு நிவாரணம் இருக்கும். அது நீங்க என்ன செய்யலாம், ஒவ்வொரு வருஷத்துக்கும் 6 லட்சம் வரைக்கும் கழிக்கலாம். 3 விஷயம் கழிச்சிட்டோம். இன்னொரு அரசாங்கம் ஒரு சலுகை தருது. அது என்ன சலுகை என்று சொன்னா, தகைமை கொடுப்பனவர்கள், தகைமை கொடுப்பனவர்கள், தகைமை கொடுப்பனவர்கள் ஒரு அரசாங்கம் ஒரு சலுகை தருது. தகைமை கொடுப்பனவன்டா என்ன, தகைமை கொடுப்பனவன்டா இப்ப நீங்க உங்களோட வாழ்க்கையில கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சிறுவர் இல்லங்கள், அநாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், அடுத்தது மகாரகமையில் இருக்கிற புற்றுநோய் வைத்தியசாலை, அரசாங்கத்துல பல்கலைக்கழகம், நகர சபை, மாநகர சபைக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஆட்கள் டொனேஷன் கொடுப்பாங்க. டொனேஷன் கொடுப்பாங்க தெரியுமா, நன்கொடை கொடுக்குறது. ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான மெஷின் நாங்க வாங்கித்தார், ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க ஃபேன் பூட்டித்தார், மகாரகம ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க என்ன செய்யறோம், எல்லாருக்கும் நாங்க சாப்பாடு வாங்கித்தார், ஆனா அதுக்குரிய காசு தாரோம். அப்படி என்ன செய்வாங்கன்னா ஆட்கள் நன்கொடை கொடுப்பாங்க. அப்படி யாராவது நன்கொடை வழங்கினால் அந்த நன்கொடையை என்ன செய்யலாம் என்று சொன்னா, உங்களோட வருமானத்துல இருந்து நீங்க என்ன செய்யலாம், நீங்க கழித்து கொள்ள முடியும். நன்கொடை பாத்தீங்கன்னா 2 வகையான நன்கொடை. ஒன்று, நீங்க யாருக்கு இந்த நன்கொடையை கொடுப்பீங்க என்று சொன்னா, அரசுக்கு வழங்கிய நன்கொடை. அரசாங்கத்துக்கு நீங்க என்ன செய்றீங்க, நன்கொடை வழங்குறீங்க, அரசாங்கத்துக்கு நன்கொடை வழங்குறீங்க. அரசாங்கத்துக்கு நீங்க எவ்வளவு நன்கொடை வழங்கினாலும் அவ்வளவு நன்கொடையை நீங்க என்ன செய்யலாம், கழிச்சுக்கலாம். எவ்வளவு சொல்லி லிமிட் இல்லை, எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளோத்தையும் கழிக்கலாம். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன செய்யலாம்னா, நீங்க பணமா கொடுத்தாலும் சரி, நீங்க பொருளா கொடுத்தாலும் சரி, பணமா கொடுத்தாலும் சரி, பொருளாக கொடுத்தாலும் சரி, நீங்க என்ன செய்யலாம்,
பணமாக கொடுத்தாலும் சரி, பொருளாக கொடுத்தாலும் சரி, பொருள் என்ன குட்ஸ், நீங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் சரிதான், ஃபேன் வாங்கி கொடுத்தாலும் சரிதான், காசா கொடுத்தாலும் சரிதான், நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட்டை கழிச்சு கொள்ளலாம் அரசாங்கத்துக்கு. இன்னொரு நன்கொடை தனியாருக்கு வழங்குற நன்கொடை. தனியார் என்ற யாருன்னு சொன்னா அங்கீகரிக்கப்பட்ட அறக்கட்டளை நிறுவனங்கள், அந்த சிறுவர் இல்லங்கள் என்ன காய்ச்சமே அந்த விடயங்கள், அங்கீகரிக்கப்பட்ட அறக்கட்டளை நிறுவனங்கள், அங்கீகரிக்கப்பட்ட அறக்கட்டளை நிறுவனங்கள். அங்கீகரிக்கப்பட்ட அறக்கட்டளை நிறுவனங்களுக்கு நீங்க பணமாக கொடுத்தால் மட்டும், பணமாக கொடுத்தால் மட்டும் நீங்க என்ன செய்யலாம், அரசாங்கத்துக்கு செலவழிக்கலாம். பணமாக கொடுத்தால் மட்டும், பொருளா கொடுத்தா கேட்கல. ஏனென்று சொன்னா சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அரசாங்கத்தை ஏமாத்துறதுக்கு அவங்களே ஒரு அறக்கட்டளை நிறுவனத்தை உருவாக்கி போட்டோம், அதுக்கு நாங்க இவ்வளவு இவ்வளவு காசு கொடுத்திருக்கோம், இவ்வளவு இவ்வளவு பொருள் கொடுத்திருக்கோம்னு சொல்லி அவங்க மோசடி செய்யலாம். அப்படி மோசடியை தடுக்கிறதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட அறக்கட்டளை நிறுவனங்களுக்கு பணமா கொடுத்தா மட்டும் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா கழிச்சு கொள்ளலாம். ஆனா எவ்வளவு கழிக்கலாம்னு சொன்னா இதான் முக்கியமான விஷயம், 75,000 ரூபாய் தான் கழிக்கலாம் மேக்சிமம். ஆக கூடுதலா நீங்க என்ன செய்யலாம், நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் சரி, 10 லட்சம் கொடுத்தாலும் சரி, நீங்க எவ்வளவு கழிக்கலாம் மேக்சிமம், மேக்சிமம் நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் சரி நீங்க 75,000 தான் கழிக்கலாம். ரைட். ஆகவே நீங்க உங்களோட வரி மதிப்பீட்டு வருமானத்திலிருந்து இந்த 4 விடயங்களை கழிக்கலாம் பிள்ளை. ஒன்று வாடகை நிவாரணம், இரண்டாவது தனிப்பட்ட நிவாரணம், மூணாவது சூரிய படலுக்கான நிவாரணம், நாலாவது இந்த தகைமை கொடுப்பனவுகள். தகைமை கொடுப்பனவு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும் டொனேஷன், அரசாங்கத்துக்கு கொடுத்த டொனேஷன், அங்கீகரிக்கப்பட்ட அறக்கட்டளை கொடுத்த டொனேஷன். அது இவ்வளோத்தையும் தான் கழிக்கலாம். இவ்வளோத்தையும் நீங்க மொத்தமா கூட்டி போட்டு கழிச்சீங்க என்று சொன்னா ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டுறதுக்காக தான் நான் இங்க போறேன்னா எல்லாத்தையும் நீங்க கூட்டி போட்டு இங்க எடுப்ப வைங்க. ஓகே, கூட்டி இங்க எடுப்ப வைங்க. கூட்டி போட்டு இந்த அமௌண்ட்ல இருந்து இந்த மஞ்சள் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கிற இந்த அமௌண்ட்டை நீங்க என்ன செய்றீங்கன்னா கழிக்கிறீங்க. இந்த மஞ்சள்ல இருந்து இந்த மஞ்சளை கழிக்கிறீங்க. கழிச்சா உங்களுக்கு ஒரு விடை ஒன்று கிடைக்கும். அந்த விடைக்கு பேரு தான் என்னன்னு சொன்னா வரி மதி வரி விதி வருமானம். பேரை ஞாபகம் வச்சுக்கோங்களா பிள்ளைகள், வரி விதி வருமானம், டேக்ஸபிள் இன்கம்னு சொல்றோம். டேக்ஸபிள் இன்கம், இதுதான் நமக்கு தேவையான வருமானம், டேக்ஸபிள் இன்கம், வரி விதி. இந்த வருமானத்துக்கு தான் நாம் என்ன செய்ய போறோம் என்று சொன்னா அரசாங்கத்துக்கு நாம் என்ன செய்யணும், நாம வரி செலுத்த வேண்டும். ரைட். ஆகவே இதுவரைக்கும் கிளியரா பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? ஏன் நான் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்றேன்னு சொன்னா இது புது விஷயம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு என்ன செய்யணும், இந்த ஃபார்மேட் இப்படித்தான் டெக்ஸ்ட்ங்கிறத நான் உங்களுக்கு கிளியர் பண்ணணும். இந்த ஃபார்மேட் என்கிட்ட பிடிஎஃப் ஃபார்ம் இருக்கு, நான் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணி போட்டு அதில் இருக்கிற விடயங்களை 1 by 1 வாசிச்சுட்டும் போகலாம். நான் வாசிச்சேன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யாது, நேரங்கள்ல கிளியர் இல்லாம இருக்கு. அக்கௌண்டிங் பாடம்னா நான் குயிக்கா சொல்லிட்டு போகலாம், ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இது டெக்ஸ்ட், இது புது பாடம். நீங்க கிட்டத்தட்ட இந்த தனியே இந்த பாடத்தை படிக்கிறேன்னு சொன்னா ஒரு 40,000 ரூபாய் 45,000 ரூபாய் பே பண்ணி தன் பிள்ளைகள் என்ன செய்யணும், இந்த பாடத்தை நீங்க படிக்கணும். டபிள்யூடியில் இருக்கிறதால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் உண்டு, இந்த பாடத்தை நீங்க முழுமையாக படிக்கலாம். ரைட். எல்லாருக்கும் கிளியரா? ரைட். நான் இந்த ஃபார்மேட்டை உங்களுக்கு பிடிஎஃப் தருவேன், பட் நீங்க கையால் எழுதி கொள்ளுங்க, அதுதான் பெட்டர். எழுத்து பழகி கொடுக்கும், எழுதி எழுதி பழகி கொடுங்க. ரைட். வரி விதி வருமானம் சொல்லுவோம். இந்த வரி விதி வருமானத்துக்கு தான் நாம் என்ன செய்யணும்னு சொன்னா நாம டெக்ஸ்ட் பார்ப்போம். அது எப்படி டெக்ஸ்ட் பார்ப்போம்னு சொன்னா செலுத்த வேண்டிய மொத்த வரி, செலுத்த வேண்டிய மொத்த வரி நாம் என்ன செய்யணும்னு சொன்னா நாம கால்குலேட் பண்ணுவோம். செலுத்த வேண்டிய மொத்த வரி நாம் என்ன செய்யணும்னா கால்குலேட் பண்ணுவோம். செலுத்த வேண்டிய மொத்த வரி கால்குலேட் பண்ணும். எப்படி கால்குலேட் பண்ணுவோம்டா, நமக்கு அதுக்குன்னு சொல்லி பெர்சன்டேஜ் இருக்கு. எங்க பெர்சன்டேஜ் இருக்குன்னு சொன்னா அரசாங்கம் நமக்கு சதவீதம் தந்திருக்காங்க. அரசாங்கம் தந்த சதவீதங்களே உங்களுக்கு காட்டு. அரசாங்கம் தந்த சதவீதங்களை காரணம் உங்களுக்கு ஈஸியா இருக்கு.
நீங்க தேடுறேன்னு சொன்னா ஐஆர்டி டெக்ஸ் ரேட் என்றே தேடலாம். டெக்ஸ் ரேட் என்று தேடினீங்க என்ன சொன்னா உங்களுக்கு டெக்ஸ் ரேட் வரும். அதுல 24 25 ப்ராசஸ் பண்ணா 24 25 தேடும். ரைட் ரைட். இதான் உங்களுக்கு புக்கை காட்டி படிப்பீங்கல்ல, பிராக்டிக்கலா சொல்லி தரேன் பாருங்க. இந்த இருக்கு பிள்ளைகள் பாருங்க, இதுதான் நீங்க செலுத்த வேண்டிய வரிட சதவீதம். உங்கள்ட்ட வருமானங்கள் 5 லட்சம் இருந்தா 6 லட்சம் 6 வீதம் கட்டணும். அந்த 5 லட்சத்தையும் தாண்டி வேற காசு இருந்தா அடுத்த 5 லட்சத்துக்கு 12 லட்சம் கட்டும், 12 வீதம். அதுக்கு பிறகு உள்ள 5 லட்சத்துக்கு 18 வீதம், அதுக்கு பிறகு உள்ள 5க்கு 24 வீதம், அதுக்கு பிறகு உள்ளத்துக்கு 30 வீதம், பேலன்ஸ் எல்லாத்துக்கும் 36 வீதம். இந்த அட்டவணைப்படிதான் நீங்க என்ன செய்யணும், நீங்க வரி செலுத்த வேண்டும். பெர்சன்டேஜ். இதுக்கு சொல்ற பேர் என்ன சொன்னா செலுத்த வேண்டிய மொத்த வரி. அதை எப்படி கால்குலேட் பண்றேங்கிறது நான் டியூப்ல சொல்லி தருவேன். உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தருவேன். செலுத்த வேண்டிய மொத்த வரியை பாத்தீங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுவோம்டா, வரி விதி வருமானம் அந்த ரூல்ஸ் படி நாம் என்ன செய்யும், சில பெர்சன்டேஜ் இருக்கு பிள்ளைகள், அந்த பெர்சன்டேஜ்ல போட்டு நாம் என்ன செய்யும், நாம அதை கால்குலேட் பண்ணும். நான் ஃபார்மேட்ல கால்குலேட் பண்ணி காட்டல, பெர்சன்டேஜ் படி கால்குலேட் பண்ணும். கால்குலேட் பண்ணி நீங்க என்ன செய்யணும், என்ன கிடைக்கும் உங்களுக்கு, உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட் நீங்க என்ன செய்யலாம், இங்களையும் போடலாம் இங்களையும் போடலாம், அது எந்த பிரச்சனையும் இல்லையா. எங்களையும் போடலாம், எங்களை இந்த அமௌண்ட் இந்த குளத்திலையும் போடலாம், அல்லது இங்கால இந்த குளத்துல கட் பண்ணி என்ன செய்யலாம், நீங்க எங்க போட்டாலும் பிரச்சனை இல்லை, எங்கேயும் போடலாம். அது அந்த இஷ்யூவை இங்களை போட்டு காட்டலாம். செலுத்த வேண்டிய மொத்த வரி வரும். இந்த செலுத்த வேண்டிய மொத்த வரியிலிருந்து என்ன செய்யணும்டா, நாம சில விடயங்களை கழிச்சு கொள்வோம். என்ன விடயங்களை கழிச்சு கொள்வோம், முதலாவது நாம கழிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா ஏபிஐடி. ஏபிஐடி என்று சொல்லுவோம், அபிட் என்று சொல்லுவோம், அட்வான்ஸ் பர்சனல் இன்கம் டேக்ஸ். அட்வான்ஸ் பர்சனல் இன்கம் டேக்ஸ் சொல்லுவோம். நீங்க அக்கவுண்டிங் படிக்கும் போது உழைக்கும் போதே செலுத்தும் வரி என்று படிச்சிருப்பீங்க, பேஇ என்று படிச்சிருப்பீங்க. அந்த பேய்ங்கிற வரிக்குரிய ஒத்தாரத்தான் என்ன பிள்ளைகள் அபிட் என்று சொல்றதா. ஏதாவது நீங்க உழைக்கும் போது நீங்க ஏதாவது அரசாங்கத்துக்கு வரி செலுத்திருந்தீங்கடா, அந்த அபிட்டையும் நீங்க என்ன செய்யலாம், நீங்க கழிச்சு கொள்ளலாம். ரெண்டாவது நீங்க கழிக்கிற ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது என்னத்தை கழிப்பீங்கன்னு சொன்னா ஏஐடி. ஏஐடி என்ற ஒரு வரி நம்பர் அடிச்சது. முதலாவது ஏபிஐடியை கழிப்பீங்க, ரெண்டாவது ஏஐடி என்கிற ஒன்றை கழிப்பீங்க. ஏஐடி என்று சொன்னா என்ன சொன்னா, உங்களோட பேங்க்ல இருந்து கிடைச்சிருக்கிறாங்க வட்டி வருமானம், வங்கி வட்டி வருமானம், வங்கியில் இருந்தான வட்டி வருமானம், வங்கியில் இருந்தான வட்டி வருமானம். இந்த வங்கியில் இருந்தான வட்டி வருமானத்துக்கு 5% பார்க்கும். 24 25 பிள்ளைகள் 5 வீதம் தானா, 25 26 இது 10 வீதமா மாறிட்டு. நாம செய்யறது 24 25க்கு தான். ஏஐடி என்ன செய்ய போறீங்க, ஏஐடிக்கு ஒத்தாகரித்து நீங்க விளங்கிக் கொள்வீங்க, WHT சொல்லுவோமா. WHT வங்கியில இருந்து கிடைச்ச வட்டி வருமானம் தர 5 வீதம் நீங்க பெருக்கிறீங்கன்னு என்ன வரும் பிள்ளை, அது உங்களுக்கு ஏஐடி வரும். உங்களுக்கு ஏஐடி வரும். ரெண்டாவது விஷயத்தையும் கழிப்பீங்க. மூணாவது ஒரு விஷயம் கழிப்பீங்க நீங்க என்ன சொன்னா, நீங்க ஏதாவது சுயமாக மதிப்பீடு செய்து அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு காலாண்டுக்கும் நீங்க கட்டியிருந்தீங்க என்று சொன்னா தவணை கட்டணம், அரசாங்கத்துக்கு ஏதாவது தவணை கட்டணம் நீங்க செலுத்திருந்தீங்கடா, அந்த தவணை கட்டணத்தை நீங்க என்ன செய்ய பிள்ளைகள், நீங்க கழிச்சு கொள்வீங்க. இப்படி இந்த 3 விஷயத்தை நீங்க கழிச்சீங்க என்று சொன்னா கழிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு மீதி ஒன்று கிடைக்கும். அந்த மீதிக்கு பேரு தான் மிகுதி செலுத்த வேண்டிய வரி. மிகுதி செலுத்த வேண்டிய வருமான வரி. இதைத்தான் நீங்க என்ன செய்யணும், கடைசா அரசாங்கத்துக்கு நீங்க என்ன செய்யணும், நீங்க அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும். அரசாங்கத்துக்கு நீங்க செலுத்த வேண்டிய வரியாக இருக்கிறது. ரைட். ஆகவே இதுதான் என்ன, உங்களுக்குரிய ஒரு பேசிக்கான என்ன ஒரு ஃபார்மேட், வருமானம் வரி செலுத்துறதுக்கான பேசிக்கான ஒரு ஃபார்மேட்.
பாருங்க பிள்ளைகள், எக்ஸாம்ல என்ன செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு எந்த விதமான மாடலும் தர மாட்டாங்க, ஃபார்மேட்டும் தர மாட்டாங்க. நாம தான் என்ன செய்யணும், இதை பழக்கி கொள்ளணும் நம்முடைய நடைமுறையில். ஆனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எப்படி என்று சொன்னா, கேள்வி பேப்பரை பாத்தீங்கன்னு சொன்னா சரியான ஆர்டருக்கு அது இருக்கு. முதலாவது ஊழிய வருமானம் என்று நினைச்சிருப்பாங்க. இந்த ஊழிய வருமானத்துல ஒவ்வொரு புல்லட் பாயிண்ட்ஸ்லயும் தருவாங்க. இந்த இடத்துல நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, இதற்கு நான் வரி செலுத்த வேண்டுமா இல்லையா? ஆமான்னு சொன்னா எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நான் வரி செலுத்தணும்னா அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் போட்டாச்சு. சம்பளம் வரி செலுத்த வேண்டுமா? எஸ், மாதம் ஒன்றுக்கு செலுத்தணும். இப்போ வருஷத்துக்கு எவ்வளவு? 12,000 பெருக்கி வருஷத்துக்குரிய சம்பளத்தை போடும். அப்படி நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு விடயங்களா நாம் என்ன செய்வோம்னு சொன்னா பார்ப்போம். பிள்ளைகள் இதை ஒரு நாள்ல நம்ம என்ன செய்யலாது, முடிக்கலாது. ஏன் 25 மார்க்ஸ். இந்த 25 மார்க்ஸ் நீங்க சரியா செஞ்சீங்கன்னா எக்ஸாம் பாஸ். அதான் இதுல விஷயம். நீங்க பாஸ் மார்க்ஸ்ல அரவாஸ். அப்ப என்ன செய்யணும், நம்ம மிச்சம் கவனமாக என்ன செய்யணும், நம்ம படிக்கணும். இந்த சின்ன சின்ன 5 மார்க்ஸ் எல்லாம் நம்ம கடைசி தான் படிப்போம். மெயினான 25 மார்க்ஸ் கேள்விகள் அது ரெண்டையும் 10 மார்க்ஸ் கேள்விகளையும் தான் நம்ம என்ன செய்ய போறோம், இந்த முதல் 2 மாதங்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், நாம படிச்சு முடிக்க போறோம். சரிதானே? இந்த ஆர்டருக்கு தருவாங்க வணிக வருமானம். அதுக்கு பிறகு திரைசேரி உண்டியல் அல்லது நிலையான வைப்பு வட்டி தருவாங்க. அதுக்கு பிறகு இங்க பாருங்க, இந்த AIT WHT என்று தருவாங்க. ரைட். அடுத்த நன்கொடையாக கொடுத்த காசு எல்லாம் தருவாங்க. நீங்க தவணை கட்டணம் கொடுத்தது எல்லாமே என்ன செய்வாங்கன்னு சொன்னா கணக்குல தருவாங்க. நீங்க பயப்படவே தேவையில்லை. நீங்க என்ன செய்யணும், இந்த ஃபார்மேட்டை நீங்க பழகி இந்த ஃபார்மேட்ல பிராக்டிஸ் பண்ணியிருந்தா மட்டும் போதும். என்ன உங்களுக்கு அந்த 25 மார்க்ஸ் என்ன செய்யும், உங்களுக்கு கிடைக்கும். ரைட். இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், இந்த ஃபார்மேட்ல நான் சொன்ன விளக்கம் எல்லாருக்கும் கிளியர் ஆயிட்டா? நீங்க இப்ப ஃபார்மேட் பாடமாக்க தேவையில்லை. 2-3 கணக்கு செய்யும் போது உங்களுக்கு அது பழகிது. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க உங்களோட ஸ்டடி ரூம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஸ்டடி ரூம்ல நீங்க என்ன செய்யுங்க, ஒரு ஒயிட் ஷீட்ல இந்த ஃபார்மேட் அப்படியே வடிவா ட்ரோ பண்ணி நீங்க என்ன செய்யுங்க, ஒரு சுவர்ல அப்படி இல்லாத ஒரு நோட்டீஸ் போர்டு, அந்த நோட்டீஸ் போர்ட்ல என்ன செய்யுங்க, ஒட்டி வை. அடிக்கடி காலையில் எழும்பும் போது அந்த பாருங்க, ஓகே இதான் ஃபார்மேட், ஓகே. ஈவினிங்கும் பாருங்க இது ஃபார்மேட். அப்ப ஃபார்மேட் என்ன செஞ்சிடும், உங்களுக்கு பாடமாய். ஃபார்மேட் பாடமாயினா என்ன, உங்களுக்கு 25 மார்க்ஸ் கன்ஃபார்ம். பிள்ளைகள் எல்லாருக்கும் கிளியரா? செக் பாக்ஸ்ல ரிப்ளை பண்ணுங்க. அமானா, ஜாபிர், அல்சன், BC 189 ஜாயின் பண்ணிருக்கிறீங்க. பேரை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. தனுஷா, திவானி, கிருபாஷினி. கிருபாஷினி இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கிறீங்க போல. லக்ஷான், சஜா, பானியாம், சஜாம் இப்பதான் ஜாயின் பண்ணிக்கிறீங்களோ. சஃபா. ரைட். லேட்டாக ஜாயின் பண்ணாங்களுக்கு நான் ரெக்கார்ட் தருவேன், இன்றைக்கு ஷேர் பண்ணுவோம். நீங்க என்ன செய்யுங்க, அதை நோட் பண்ணி கொடுக்கலாம். எல்லாருக்கும் கிளியர் தானே பிள்ளைகள்? ஓகே, ரைட். இதை எழுதிட்டீங்களா? எழுதாக்கள் இதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது 4 வருமானங்கள் வரும். இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஒரு ஸ்டூடெண்ட் யாரு ஸ்கிரீன்ஷாட் பண்றீங்க? அமான ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்கிரீன்ஷாட் பண்ணி குரூப்ல ஷேர் பண்ணுங்க, நம்ம கிளாஸ் குரூப்ல. ரைட். அதுக்கு பிறகு இந்த இருக்கு, வரி மதிப்பீட்டு வருமானத்திலிருந்து அப்படியே எல்லாத்தையும் கூட்டுவோம். கூட்டி எடுத்து வரி மதிப்பீட்டு வருமானத்திலிருந்து இந்த 4 விடயங்களை கழிப்போம். வாடகை நிவாரணம், தனிப்பட்ட நிவாரணம், சூரிய படலுக்கான நிவாரணம், தகைமை கொடுப்பனவுகள். தகைமை கொடுப்பனவுல 2 விஷயம் தான் வரும். அரசாங்கத்துக்கு வழங்கிய நன்கொடை, அங்கீகரிக்கப்பட்ட அறக்கட்டளைக்கு வழங்கியது. 2 தான் மெயின். இதுதான் பேப்பர் உங்களுக்கு. அதுல இருந்து கழிச்சா வரக்கூடிய வருமானத்துக்கு பேரு வரி விதி வருமானம். அந்த வரி விதி வருமானத்துக்கு நம்ம கண்டுபிடிப்போம். எப்படி நம்ம டெக்ஸ்ட் பார்க்கிறேங்கிறத கண்டுபிடிப்போம். அது நம்ம இப்போ இன்றைய கிளாஸ் நான் சொல்லலை உங்களுக்கு. நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல நான் என்ன செய்வேன், அடுத்த கிளாஸ் நம்ம டீட்டெயில படிக்கப்போம், ஒவ்வொன்றா படிக்கப்போம். அதுல சொல்லித்தரோம். அதுல இருந்து நீங்க 3 விடயங்களை கழிக்கலாம். ஒன்று எபிடெக்ஸ் கழிக்கலாம், APIT கழிக்கலாம். 2வது AIT கழிக்கலாம். 3வது தவணை கடனும் கழிக்கலாம். என்ன மீனிங் என்று சொன்னா, நீங்க மொத்தமா செலுத்த வேண்டிய வரி, இதுல நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, உழைக்கும் போதே நீங்க கொஞ்சம் வரியை காட்டிட்டீங்க. அப்ப நீங்க அதை கழிக்கலாம். பேங்க்ல இருந்து வட்டி வருமானம் தரக்குள்ளே உங்களுக்கு சில வரியை கழிச்சிருப்பாங்க. அப்ப அதையும் கழிக்கலாம். சில தவணை கட்டணமா நீங்க செலுத்திருப்பீங்க ஒவ்வொரு காலாண்டுக்கு ஒருக்கா, அதையும் கழிக்கலாம். கழிச்சு போட்டு மீதமா இருக்கிறது தான் நீங்க என்ன செய்வீங்க, மிகுதி செலுத்த வேண்டிய வருமான வரியா நீங்க என்ன செய்வீங்க, நீங்க செலுத்துவீங்க. ரைட். ஆகவே இதுதான் பிள்ளைகள் பேசிக்கான ஃபார்மேட். இப்ப நம்மளோட டியூட்ல எங்களோட கிளாஸ் முடிக்க போறேன். அடுத்த கிளாஸ் நம்ம இந்த ஃபுல்லா படிக்க போறோம். இப்ப நம்மளோட டியூட்ல பாத்தீங்கன்னு சொன்னா இது பேசிக்கான ஃபார்மேட், வருமான மூலங்கள்.
எல்லாம் படிச்சிட்டோம். இந்த ஃபார்மேட் தான் இது. இந்த ஃபார்மேட் தான் இலகுவான ஃபார்மேட்டுக்கு நம்ம மாத்திருக்கோம். இது நம்முடைய அரசாங்கத்துல உத்தியோகபூர்வமான ஃபார்மேட். இதுல தேவையில்லாத சில விஷயங்கள் இருக்கும் பொழுது அது உங்களுக்கு விளங்காது. உங்களுடைய சிலபஸ்லயும் இல்லை. ஊழிய வருமானம் என்ற என்ன, அந்த ஊழிய வருமானத்துக்குள்ள என்னென்ன விடயங்கள் வரும், எது எதுக்கு வரி செலுத்தணும், எது எதுக்கு வரி செலுத்த தேவையில்லை என்கிற விடயங்கள் பார்ப்போம். ரைட். அந்த ஊழிய வருமானம் தான் நமக்கு என்ன முக்கியமான ஒரு விஷயம். உங்களோட 25 மார்க்ஸ்ல ஒரு 8 மார்க்ஸ் என்ன செய்யும் ஊழிய வருமானத்துல இருந்து நம்ம சகல விடயங்களே ஊழிய வருமானத்துல படிப்போம். ஒரு கிட்டத்தட்ட டியூட்ல ஒரு 12 பேஜ் வரைக்கும் ஊழிய வருமானம் தான். 12 பேஜ் வரைக்கும். அங்கால முதலீட்டு வருமானம் இருக்கு. முதலீட்டு வருமானம் ஒரு பேஜ் தான். டியூட்ல ஒரு பேஜ் தான் வரும். அந்த அவ்வளவுதான். வட்டி, பங்கு லாபம், வாடகை வருமானம். அதுக்கு பிறகு என்ன தகைமை கொடுப்பனவுகள்ல என்னென்ன விஷயம் இருக்கு. அரசாங்கத்துக்கு கொடுத்தா என்ன, தனிநபருக்கு கொடுத்தா என்ன, அந்த 75,000 கேஸ் தான். அது முடிச்சு. அப்ப இதோட என்ன செய்யும் நம்மள டியூட் முடியும். சோ நம்ம என்ன செய்வோம், நம்ம டியூட் வரிய கணிப்புறது எப்படி. அடுத்து உங்களுக்கு இந்த வரிய கணிப்பு இதுல எப்படி இருக்கு, நான் வரிய கணிப்பீடு செய்வது எப்படி நான் என்ன செய்வேன், அதை நான் உங்களுக்கு படிப்பேன். அதுக்கு பிறகு நாம் என்ன செய்ய போறோம், டிரெக்டாகவே நாம் என்ன செய்ய போறோம், நம்மளோட எக்ஸ்பெக்டட் கேள்விகள், உங்களுக்கு எக்ஸாம்ல என்ன கேள்விகள் வரலாம் சம்பந்தமா என்ன செய்ய போறோம், பிராக்டிஸ் பண்ண போறோம். ஆகவே இன்னொரு 3 கிளாஸ்ல உங்களுக்குரிய பாஸ் பேப்பர் பிராக்டிஸ் அல்லது மாடல் பேப்பர் பிராக்டிஸ் என்ன செய்வோம் நாம ஸ்டார்ட் பண்ணும். சரிதானே? ரைட். ஆகவே இதோட கிளாஸை முடிச்சு கொள்றேன் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கிளாஸ் நாம என்ன செய்ய போறோம், அடுத்த கிளாஸ் நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்மளோட டியூப் சம்பந்தமாக பார்ப்போம். சரிதானே? தேங்க்யூ வெரி மச். ஏதாவது டவுட்னா குரூப்ல கேளுங்களா. டவுட் இருந்தா குரூப்ல நீங்க கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். இந்த வீடியோஸை நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்குவேன். ஈஸியான பாடம். அந்தந்த கிளாஸ்ல நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா ஈஸியா இருக்குமா. டெக்ஸ்ட் தான் நிறைய பேர் ஃபெயில் ஆகிற பாடமும், பட் நம்ம லேசான மெத்தடாலஜியில படிப்போம், ஈஸியா பாஸ் ஆவீங்க. நீங்க ப்ராக்டிக்கல் நடைமுறை வாழ்க்கையிலே நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கு. ஓகே, பை ஸ்டூடெண்ட்ஸ்.